அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம். திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை ரசித்தும் ருசித்தும் வருகின்ற இப்பயணத்தில் இன்று 2ஆம் தந்திரம் 13 பாடல் 443 அனுக்கிரகம். அருளல் குசவன் திரிகையில் ஏற்றிய மன்னை குசவன் மனத்து உற்றதெல்லாம் வனைவன் குசவனைப் போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் அசையில் உலகம் அது விடுவாமே. இப்பாடலில் திருமந்திரத்தின் 13வது தந்தி 2ஆம் தந்திரம் 13இல் திருமூலர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை, அதாவது குயவன் மட்பாண்டங்களை மண்ணால் களிமண்ணை பிசைந்து அந்த மண்ணை கொண்டு மட்பாத்திரங்களை செய்கின்றார் அல்லவா, அவருக்கு பெயர் குயவன் என்று பெயர். குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை, அதாவது குயவன் என்ன பண்ணுவார்னா, அந்த மண்ணை களிமண்ணை எடுத்து கொண்டு வந்து அதில் நன்கு பிசைந்து அவர் முதலில் உருவாக்குவார். குயவன் களிமண்ணை பிடித்து என்ன செய்கிறார் பாருங்க, குசவன் மனத்து உற்றதெல்லாம் வனைவன், தன்னுடைய மனதுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு தெரியுதோ, அவருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னுடைய மனதிற்கு எதுவெல்லாம் நன்மை தரும் என்று தோன்றுகிறதோ அந்த மாதிரி எல்லாம் பாத்திரங்களை அவர் வளைத்து உருவாக்குவார். குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்து உற்றதெல்லாம் மனைவன் குசவனைப் போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில். எனவே இப்படி அந்த குயவனைப் போலவே குருநாதராக இருக்கும் எங்கள் இறைவன், இப்போ இங்கே வராங்க, இறைவனுக்கு வராங்க. எப்படி ஒரு குயவன் தன்னுடைய மனதில் பட்டவாறு அந்த களிமண்ணை ஏற்றி தன்னுடைய மனதில் பட்டவாறு மட்பாண்டங்களை செய்கின்றாரோ, அதேபோல் அந்த குயவனைப் போலவே குருநாதராக இருக்கக்கூடிய இறைவனும் என்ன பண்றாரு, அந்த குயவனைப் போலவே ஆன்மாக்களின் வேண்டுதலுக்கு இணங்குகின்றார். எப்படி அங்க ஒரு குயவன் அந்த களிமண்ணை ஒரு சுற்றி வந்து அதனை வளைத்து எப்படி புதிய புதிய தன்னுடைய மனதிற்கெல்லாம் பட்டவாறு எப்படி தோன்றுகிறதோ அப்படி உருவாக்குகிறார் அல்லவா, அது போலவே தான் குயவனைப் போல குருநாதராக இருக்கும் நம்முடைய இறைவனும் ஆன்மாக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி, ஆன்மாக்கள் வேண்டாங்க இல்லையா, அதுக்கு ஏற்றவாறு வேண்டலுக்கு இணங்கி ஏதுவாக இருந்தால் அவர்கள் வேண்டிக் கொண்டது நிறைவேறும். அதேபோல் அவர்கள் என்ன செய்யணும், அந்த குயவனைப் போலவே குருநாதராக இருக்கும் இறைவன் கூட என்ன பண்றாரு, ஆன்மாக்களின் வேண்டுகோளுக்கு இணங்குகின்றார். எதுவாக இருந்தாலும், அது எப்படி வேண்டுகோளாக இருந்தாலும் சரி, அவர் வேண்டிக் கொண்டது நிறைவேறும். எனவே இதனை அறிந்து அதுவாகவே இவர்களை அசைவில்லாத இந்த அண்ட சராசரத்தில் அசைவு பெற்று சுழலும் உலகங்களின் பல்வேறு வித உயிர்களை படைத்து அருளுகின்றான். எப்படி தன்னுடைய மனதிற்கு பற்றவாறு நல்ல நல்ல பாத்திரங்களை மட்பாந்திரங்களை எல்லாம் குயவன் உருவாக்குகின்றாரோ, அதேபோல் அந்த குயவனைப் போல் இருக்கக்கூடிய நம்முடைய குருநாதராக இருக்கக்கூடிய இறைவனும் என்ன பண்றாரு, ஆன்மாக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி, அப்போ அங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க, அவரே கொடுக்கல, அந்த வேண்டுகோளுக்கு இணங்கி எதுவாக இருந்தால் அவர்கள் வேண்டிக் கொண்டது நிறைவேறும் என்பதை அறிந்து அதுவாகவே அவர்களை அசைவில்லாத இந்த அண்ட சராசரத்தில் அசைவு பெற்று சுழலும் உலகங்களில் பல்வேறு வித உயிர்களை படைத்து அருளுகின்றார். திருச்சிற்றம்பலம்.